ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். ஃப்ரைடே மார்னிங் விலாக் தான் என்னுடைய வேலைகளை ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தையும் இதில் வந்து பதிவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு பாயிண்ட் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட கேட்டுக்கிறேன். பார்க்கும்பொழுது லைக் பண்ணிவிட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகாலையில் எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகள் எல்லாமே வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் இன்றைக்கி வந்து 4 மணிக்கெலாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு வந்து சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பூலாம் போட்டு விட்டுட்டு அப்புறம் நிலைவாசலாம் மஞ்சள் குங்குமம்லாம் தடவி அழகாக வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முழிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வந்து டைம் வந்து எப்போயாவது பார்த்திங்கன்னா இந்த 6 மணிக்குள்ளெல்லாம் தீபம் வச்சு நம்ம சாம்பிராணி தூபம்லாம் போட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கரெக்டாக வந்து 6:30 மணி 7 மணி நெருக்கி ஆயிடுது. டைம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பீடாக போகுது. காலையில் எழுந்திரிக்கும் போது தான் தெரியுது எவ்வளோ ஸ்பீடாக வந்து டைம் போகிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். கடகடன்னு போயிடுது. 4 மணிக்கு தான் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே, ஏன்னா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு கோலம் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுது. அப்புறம் பூஜை வேலைகள் எல்லாமே வெளியில் தீபம் வச்சுட்டு உள்ள தீபம் வைக்க கிட்டத்தட்ட பூஜை வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 6:30 மணி நெருக்கி வந்து ஆயிடுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உருளியில் அழகாக வந்து பூக்கள்லாம் வந்து வச்சு விட்டுட்டு அதுக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டு நிலைவாசல் பக்கத்தில் வந்து வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்கள் வந்து தீபம் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றும் பொழுது என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக என்னுடைய விலாகில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிற வேலைகள் மட்டும் இல்லாமல் ஒரு மெசேஜையுமே வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வந்து எல்லார் வீட்லேயுமே எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அது நான் செய்கிற வேலைகளை மட்டும் அது சொல்கிறது எனக்கு வந்து அவ்வளோக்கா நல்லதுக்கா தெரியலை. ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து ஒரு வீடியோ நம்ம கொடுக்கும்போது அதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா என்னுடைய விலாக் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஹெட்லைன் வச்சு ஏதாவது மெசேஜ் வந்து நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானுங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இல்லை நான் செய்கிற ரொட்டீன் விலாகை வந்து பற்றி பேசுகிற மாதிரியான நான் விலாக் கொடுக்கலாமா இல்லையானுங்கிறது வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸில் தான் வந்து நான் வந்து எப்படி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து யோசிக்க முடியும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குது, நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருக்கா இல்லையானுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து நம்ம வீட்டில் தீபம் வைக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் வந்து கிடையாது. அது வந்து ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வ செழிப்பையும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறதா நம்ம வீட்டில் தீபம் வந்து வைக்கிற ஒரு நிகழ்வு வந்து சொல்லலாம். பொதுவாக நம்ம மாலை நேரத்தில் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் காலையில் வைக்காமல் மாலை நேரத்தில் வைக்கிறது நிறைய பேருக்கு வந்து பழக்கம் இருக்கும். அந்த மாலை நேரத்தை விட நம்ம அந்த காலையில் வந்து அதிகாலை நேரத்தில் வந்து வீட்டில் தீபம் வச்சு பாருங்களேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கெலாம் நம்ம வீட்டில் தீபம் எரியும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அந்த தீப ஒளியானது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவான எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து வெளியில் வந்து கொண்டுட்டு போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதிகாலை நேரத்தில் தீபம் வச்சு பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலலாம் நான் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சாமி பூஜையெல்லாம் வந்து கும்பிட மாட்டாங்க. அந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்லாம் மட்டும்தான் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து சாமி வந்து கும்பிடுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காலங்கள் மாற மாற வந்து இப்போ நிறைய சோசியல் மீடியாக்கெல்லாம் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை வந்து பார்க்குறோம். இந்த சோசியல் மீடியான்னு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்குது, அதே மாதிரி கெடுதல் தரக்கூடிய விஷயங்களும் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். காலை நேரத்தில் வந்து தீபம் வந்து வீட்டில் வச்சு பாருங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்கிறது வந்து பார்க்கலாம். சாதாரணமாக அந்த தீபம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளிச்சுடரானது அந்த அதற்கான தன்மைன்னு பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து நெகட்டிவான ஏதாவது அதிர்வலைகள் இருந்தால் அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அந்த தீப ஒளியானது. அதுக்கு தான் அந்த அதிகாலை நேரத்தில் அந்த சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து தீபம் வச்சு நம்ம வந்து வழிபடும் பொழுது
பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாள் முழுதுமே ஏதாவது நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது நம்ம குடும்பத்தில் அப்படின்னா அதை கூட மாற்றுறதுக்கான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டில் வந்து ஈர்த்து வந்து வச்சுக்கிறோம் இந்த தீபமானது. சாதாரணமாக அந்த தீபம் விளக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், அது சார்ந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்தி அதிகமாக நிறைந்திருக்கு அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா அந்த தீபம் சுடரானது அந்த கீழே அந்த எரியும் இல்லையா, அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்லட் கலரில் வந்து இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல். நீங்கள் தீபம் வைக்கும்போது அந்த மாதிரி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. சில பேர் வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன், அது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர்லலாம் இருந்திருக்கு. ஆனால் அந்த தெய்வ சக்தி அதிகமாக நம்ம வீட்டில் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த தீபம் வைக்கும்பொழுது இந்த கார்னல் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்லட் கலர் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அந்த தீபமானது வந்து பார்த்திங்கன்னா தானாக வந்து சில பேர் வீட்டிலலாம் வந்து விளக்கு வந்து ஏனோ தானன்னு வந்து வைப்பாங்க. அப்படி எப்பொழுதுமே நம்ம வந்து விளக்கை வந்து ஏனோ தானன்னு வைக்கவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா சில பேர் விளக்கு வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பேச்சை வந்து பேசுகிறது, அதை பண்ணாத இதை பண்ணாத அது சரியாகவே இது சரியாகவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா சும்மா தீப்பெட்டி எடுத்து அந்த தீபம் வந்து வச்சு விட்டுட்டு சும்மா 2 பத்தி வந்து வச்சு விட்டுட்டு அவங்க வந்து பேசிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எப்பொழுதுமே தீபம் வைக்கக்கூடாது. அந்த தீபங்கிற அந்த ஒளி சுடரானது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடவுளுக்கு வந்து இணையான ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய மனசை வந்து ஒருங்கிணைத்து நமக்கு என்ன வந்து எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவான எண்ணங்கள் வருதோ அந்த நேரத்தில் அதை நினச்சி நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து நம்ம தீபம் மூலியமாக வந்து ஜோதி வடிவமாக நம்ம வந்து கேட்குறோம். அப்படிங்கிற பொழுது கடவுளுக்கு இணையான ஒரு விஷயம். அந்த கடவுளே வந்து பார்த்திங்கன்னா ஒளி வடிவம் ரூபத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து தீபம் வைக்கும்பொழுது நம்ம தேவையில்லாமல் அதை இதை பேசிக்கிட்டு அந்த மாதிரி வந்து தீபம் வைக்கிறத வந்து நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டில் விளக்கு வந்து சும்மா ஏனதானே வச்சு விட்டுட்டு போய் உட்காந்துருவாங்க. ஒரு சீரியல் பார்க்குறதா இருக்கட்டும், மற்ற வேலைகள் பார்க்குறதா இருக்கட்டும், அது தானாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே காலியாகி அந்த சில பேர் வீட்டிலலாம் வந்து எண்ணெயெல்லாம் காலியாகி அந்த காமாட்சி விளக்கு வந்து முகமே வந்து பார்த்திங்கன்னா கருப்படிச்சு போயிருக்கும். அந்த அளவுக்குலாம் வந்து சில பேர் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எப்போதுமே விடவே கூடாது. அது வீட்டில் வந்து ரொம்ப வந்து அந்த நம்ம தீபம் வச்சுமே அது பலன் இல்லைன்னு தான் சொல்லணும். இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையுமே அந்த நேரத்தில் வந்து கொண்டுட்டு வந்துடும். அந்த மாதிரி நம்ம வந்து தீபம் வைக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இடையில வந்து தீபம் எப்படி எரியுது அப்படின்னு வந்து பார்க்கணும். எண்ணெயெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஊற்றுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தீபம் வந்து அணைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூக்கள் வந்து வச்சு அணைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பொழுதுமே செய்வேன். இந்த சில பேர் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கையால் வந்து எப்படி தட்டி அமைச்சு வந்து தீபத்தெலாம் வந்து அணைப்பாங்க. அந்த மாதிரி எப்பொழுதுமே வந்து அணைக்கவே கூடாது. இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக தீபம் வைக்கிற விஷயத்துலேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குன்னே சொல்லலாம். அதனால் வந்து கடவுளுக்கு இணையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தீபம் வைக்கிறது தான். வீட்டில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இல்லாமல் வந்து நம்ம தீபம் வந்து வச்சு பழகணும். நம்ம இது நினைக்கிறோம் நம்ம வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே இந்த தீபம் வைக்கவே கூடாது. அதே மாதிரிக்க நாள் கணக்குன்னு வச்சும் சில பேர் வந்து வைப்பாங்க. இத்தனை நாளில் வச்சோம்னா இத்தனை நாளில் வந்து நமக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு நினச்சி அந்த வேலையை வந்து தீபத்தை வந்து வைப்பாங்க. அப்படி வந்து எப்பொழுதுமே வைக்கவே கூடாது. தீபம் வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் விளக்கேற்றும் பொழுது மனதார அது ஒரு வேலை. நம்ம எப்படி டெய்லிக்குமே நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி வந்து அந்த தீபம் வைக்கிறதும் அதிகாலை நேரத்தில் நமக்கு ஒரு வேலை அப்படின்னு நினச்சி வந்து நம்ம செய்யும் பொழுது நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நிறையா வந்து நடக்கிறத நம்ம லைஃப்பில் பார்க்கலாம். அதே சமயம் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வாங்கணுமா திரி வாங்கணுமா அந்த காசு விஷயத்த வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளவோ காசு வந்து செலவு பண்ணுறோம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதம் ஒரு 200 300 தான் தீப பாட்டில் வந்து வரும். 150 வச்சுக்கலாம். ஒரு பெரிய 1 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டில் வாங்கினோம்னா 300. அது நம்ம தேவையில்லாமல் என்னென்னமோ ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணுறோம், அது வாங்குகிறோம் இது வாங்குகிறோம் அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரம் முன்னேறும், நம்ம நல்ல ஒரு நிலையில் இருப்போம், நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டுட்டு வரது கொடுக்குது அப்படிங்கிற பொழுது அந்த காசை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து வீட்டில் எப்பொழுதுமே அதிகாலை நேரத்தில் வந்து தீபம் வச்சு பாருங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஈர்த்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிறது வந்து பார்க்கலாம். வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா தானாகவே
அந்த கஷ்டத்தை எல்லாமே போக்கிரும். அதற்கான சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம தீபம் இருக்கிறதுன்னு நான் வந்து எல்லா வீடியோலையுமே எல்லா பதிலையுமே வந்து சொல்கிறேன். யாராவது ஒருத்தவங்களுக்காக வந்து இந்த மெசேஜ் வந்து யூஸ் ஆகும் இல்லையா, அதனால தான் வந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களில் அதிகாலை நேரத்தில் தீபம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பதிவினை வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமாக பூஜை வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா காலையில் வந்து சாப்பாடு வந்து இட்லி தான் வந்து செய்யலான்னு செஞ்சேன். ரொம்ப நாளாச்சு. மாவு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நேற்று வந்து மாவுலாம் அரைச்சி வச்சேன். எப்போதுமே சொல்கிற மாதிரி நான் ரேஷன் அரிசியில் தான் வந்து மாவு வந்து அரைப்பேன். அரிசி ஊற வச்சு அரைக்கிறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதையும் வந்து போட்டுப்பேன். மேக்ஸிமம் ரேஷன் அரிசியில் தான் அரைப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து காலங்கள்லாம் மாற மாற நம்ம இந்த ரேஷன் அரிசி அதெல்லாம் வந்து விரும்புகிறதில்லையே, இது விரும்ப மாட்டோம் இல்லையா. அது ஏதோ தீண்டத்தகாத பொருள் மாதிரிக்கே நம்ம வந்து வந்து சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அதில் உள்ள சக்தி வந்து எதுலேயுமே இல்லை. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அதில் நிறைய சக்தி இருக்குதுன்னு. ஆனாலும் நம்ம மனசு ஏதோ அந்த உடம்பு வந்து நாக்கானது பார்த்திங்கன்னா அந்த சுவையை வந்து ஏற்றுக்கவே மாட்டுது. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் அரிசி சாதம், அப்புறம் சாம்பார், அப்புறம் வந்து முட்டை வந்து அப்போ தான் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்லாம் வந்து இன்னமுமே எனக்கு வந்து மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து அதிகமாக அதெல்லாம் சாப்பிட்டு பழகியிருக்கோம். ஆனால் வந்து இப்போ காலங்கள் மாற மாற நம்மளுடைய வாழ்வாதாரம்லாம் வேறு மாதிரி போக போக நம்ம வந்து அதெல்லாம் விரும்புகிறது இல்லை இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த ரேஷன் அரிசியில் தான் வந்து போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பாப்பா வந்து வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக வந்து கடகடன்னு வந்து எல்லா வேலையுமே முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து சரியாக வரமாட்டுது. அதனால் வந்து விசில் வராமலே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிற ஆள் நானாக தான் இருப்பேன். பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. சைடிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சட்னியுமே வந்து வச்சுக்கிட்டேன். குக்கர் வந்து விசிலே வர மாட்டுது. ஆனால் வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து வச்சுக்கிட்டேன். இவ்வளோதுக்கு டைம் இருந்துச்சுன்னா இவ்வளோதெல்லாம் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் இப்போ ஒரு வாரமாக வந்து ப்ரெஷர் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பட்டாணி, அப்புறம் வந்து கேரட்டு, அப்புறம் பீன்ஸு, உருளைக்கிழங்கு அது போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டு மசாலா பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா வந்து நம்ம வீட்டிலே தான் அரைப்பேன். அதன் கூட மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவேன். நிறைய வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெசிபி வந்து கொடுத்துருப்பேன். அதனால் சிம்பிளாக வந்து கடகடன்னு இதில் சொல்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து ஊற்றி விட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன். விசில் வந்து வராதனால பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சேன். சிம்மிலே வச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். அதுவுமே வந்து நல்லா வந்து அந்த ப்ரெஷர்லாம் இறங்கி நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா இட்லி வந்து எடுத்து விட்டுட்டேன். சூப்பராக வந்து டேஸ்ட்டு வந்து வந்திருக்கு. இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். யாரெல்லாம் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி அதிகமாக வந்து இட்லி வந்து வீட்டில் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம சாதாரணமாக ரேஷன் அரிசி சாப்பிட்றத விட இந்த மாதிரி இட்லிக்கு போட்டு தோசைக்கெலாம் போட்டு சாப்பிடும்பொழுது கொஞ்சம் அதனோட சக்தி வந்து நிறையா வந்து கிடைக்கும்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ ரேஷன் அரிசிலாம் அதிகமாக யாருமே விரும்ப மாட்டோம். சாதமாக வச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது இல்லையா. அது மாதிரி இல்லாமல் ரேஷன் அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பழமைகள், பாரம்பரியமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து டாக்டருக்கு வந்து காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யாருமே பார்த்துக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் நமக்கு என்னென்ன தேவைகள் நல்லது இருக்கோ அப்படின்னு வந்து அதை தேடி தேடி நம்ம வந்து லைஃப்பில் வந்து நமக்கு நம்மளே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்லுவேன். பார்த்திங்கன்னா சாஃப்டாக வந்து சூப்பராக ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்குமே டிஃபன்லாம் எடுத்து விட்டுட்டு அவங்களுக்குமே இட்லி வச்சு வந்து சாப்பாடெலாம் வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். காலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள் வந்து பரபரப்பாக தான் வந்து போகும். அது எல்லார் வீட்லேயுமே உள்ளது இல்லையா. அது இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன். எப்போதுமே வெள்ளி செவ்வாய் நாட்களில் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே லைவ் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் லைவ் வந்து இனிமேல் போடலான்னு இருக்கேன். 2 லைவ் வந்து போட்டேன். ஃப்ரைடே வந்து போட்டிருந்தேன். நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து போட்டிருந்தேன். லைவில் உங்களுடைய என்னை பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்கணும், உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கனாலும் சரி, யூடியூப்
பற்றிய சந்தேகம்னாலும் சரி, எதாக இருந்தாலுமே என்கிட்ட வந்து கேளுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து டைமே இல்ல. ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே வந்து ஒரு 10:30 மணிலேருந்து 11:30 மணிக்குள்ளே வந்து நான் எப்படி இருந்தாலும் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்தாலுமே கேளுங்க. என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தாலும் லைவில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா லைவ் போட்டால் தான் நம்ம வந்து நம்ம என்ன தான் வந்து மெசேஜில் கமெண்ட்ஸில் வந்து கேட்டாலும் இந்த லைவ் போடும்போது நம்ம நேருக்கு நேராக பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும். அதனால தான் வந்து லைவ் வந்து போடலாம். முன்னாடி லைவ் போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடி மரம் கொடி அதை தான் வந்து அதிகமாக லைவ் வந்து போடுவேன். எனக்கே ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏன்னா நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைவ் வந்து பார்க்க வரீங்க. சும்மா நான் செடி கொடிகள்லாம் போட்டுட்டு இருந்தேன்னா அது எனக்கு என்னமோ உங்களுக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சரி லைவ் வந்து நம்ம ஃபேஸ் காட்டி போடலாம் அப்படின்னு வந்து லைவ் வந்து போடுறேன். மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்கு டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில். உங்களுடைய டவுட்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதையும் வந்து மறக்காமல் கேளுங்க லைவ் போடும் பொழுது. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெஜிடபிள் பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பாவுமே ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டுட்டேன். இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். லைக் வந்து மறக்காமல் பண்ணிவிட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் கொடுங்க. என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.